அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வரும். நாளைக்கு லைவ் போடுறதுக்கு ஒரு ஐடியா பிளான் போய்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு லைவ் வரும். உங்களோட ராசிக்கும் அதில் பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். பலன் சொல்கிறதையும் நீங்களே பார்த்து கேட்டுக்கலாம். இப்போது தேதி பார்த்திங்கன்னா 17/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா துதியை திதி மாலை அதாவது இரவு 9-8 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு திருதியை திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் மாலை 5:25 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் அமிர்த யோகமும் இருக்குது. சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா சுவாதி விசாகமில் இருக்குது. ஸோ இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:08 சூரியன் மறைவு மாலை 5:39 இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மாலை 3:15 முதல் 4:15 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. பகல் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:30 6 மணி வரைக்கும் இருக்குது. பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. குளிகை பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் மாலை 5:25 வரைக்கும் இருக்கனால சுபகாரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சீமந்தம் செய்யலாம், விஷ்ணு பலி கொடுக்கலாம், பெயர் சூட்டலாம், விருந்துண்ண, சாமி கும்பிட, கல்வி துவங்க, ஆலயம் கட்டுறது, புது வீடு குடி புகிறது, குடமுழக்கு, யாகம் இல்லைன்னா நவகிரகத்துக்கு உண்டான யாகம் செய்கிறது, வியாபாரம், புத்தகங்கள், ஊடகங்கள் வெளியிட ஆரம்பிக்க உதவியாக இருக்கும். கடன் வாங்க, கடன் தீர்க்க ஏற்ற ஒரு நட்சத்திரம். கிணறு வெட்ட, பதவியேற்க நல்ல ஒரு நட்சத்திரம். குறிப்பாக திருமணம் செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்குது. துதியை திதி பார்த்திங்கன்னா இது திருமணம், பயணம், கோவில்கள், அதாவது இன்றைக்கி மந்திரங்கள், அதாவது சாஸ்திரங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. வீட்டில் வழிபாடு இடம் அமைக்கிறது, நகை வாங்கி அணியிறது, உடல் வலிமை தர செயல்களை செய்கிறதுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்குது. திதியாக இருக்குது. இன்றைக்கி ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு அமைதி, மிதுன ராசிக்கு பந்தயம், கடக ராசிக்கு ஆனந்தம், சிம்ம ராசிக்கு மறதி, கன்னி ராசிக்கு ஈகை, துலாம் ராசிக்கு தடை, விருச்சிக ராசிக்கு நிதானம், தனுசு ராசிக்கு ஆதாயம், மகர ராசிக்கு தாமதம், கும்ப ராசிக்கு எதிர்ப்பு, மீன ராசிக்கு சந்தோஷம். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட காரியங்களை எதிர்கொள்கிறதுக்கு தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட செயல்பாடுகளில் உங்களுக்கு ஒரு மந்தமான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் உங்களோட தேவைகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. சில இடங்களில் உங்களோட பொறுமையை இழக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அமைதியும் நிதானமாக செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியோடு கையாளுங்க, தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளை மனசு தளராதிங்க. தடைகள் இருக்கும், இருந்தாலும் பலன் தர மாதிரி தான் இருக்கும். வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உறவினர்கள் வருகை வந்ததுன்னா கொஞ்சம் பேச்சு வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் பிரச்சனைகளை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சுமூகமாக நடக்கணுன்னா திட்டமிட்டு செயல்பட வேண்டியதாக இருக்கும். யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் எமோஷ்னலாகவோ சீரியஸாகவோ எடுத்துக்காதீங்க. வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு வேலையும் ஈஸியாக முடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணை உங்களை உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. உங்களோட எரிச்சலை துணைக்கிட்ட காட்டாமல் இன்றைக்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனாலேயே கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் அதை தேவையில்லாத செலவுகள் தான் செய்கிற மாதிரி இருக்குது. சேமிக்கவோ பயனுள்ள விஷயத்துக்கு பயன்படுத்தவோ முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் மற்றும் தொண்டையில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிகிச்சை தேவைப்பட்டால் எடுத்துக்கிறது நல்லது.
ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு கலவையான ஒரு நாள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட உறுதி தேவைப்படுது, அதே மாதிரி பொறுமை அவசியமாக தேவைப்படுது. நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்களில் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவலைப்படாதீங்க, வருத்தப்படாமல் தன்னம்பிக்கையோட இன்றைக்கி நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. குடும்பத்தில் பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகையும் செலவுகளை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் லாபம் குறையாமல் கொண்டு போகிறது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் உங்களோட செயல்களை சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைபளு அதிகமாக இருக்குது. கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இல்லை, எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும். அடுத்தவங்கள நம்பி இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் கவன சிதறலாக இருக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா புரிதல் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது இல்லைன்னா மனசை விட்டு உங்களோட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அமைதியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தேவையில்லாத கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கையில் வந்து குறைவான பணம் தான் இருக்குது. கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் மன அழுத்தமும் பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்களே சோர்வாக மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி கலவையான பலன்கள் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சூழ்நிலைக்கேற்ப அமைதியும் பொறுமையாக இருக்கிறது அவசியம். மற்றபடி பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி வந்து தொழில் முன்னேற்றத்தில் தொழிலுக்கு வளர்ச்சிக்குண்டான பாதையில் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தாரோட ஆதரவு இல்லைனாலும் அவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். பசங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், ஆனால் பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை. உறவினர்கள் வருகை செலவுகளுக்கு எடுத்து விடுற மாதிரி இருக்குது. வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கவனமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு லாபம் குறையிற மாதிரி இருக்குது. நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்க கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமை இருக்குது, ஆனால் வந்து உங்களோட ஈடுபாடும் மனசில் இருக்க அழுத்தமும் உங்களை வந்து நேரத்துக்கு முடிக்காமல் உங்களோட வேலைகளை தாமதங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் நீங்கள் சிரமப்பட்டு கடின முயற்சி செஞ்சு உங்களோட வேலைகளை சரியாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பிரச்சனை எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட இன்றைக்கி வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து புரிதலும் நல்ல ஒரு அனுசரணையான அணுகுமுறையும் தேவைப்படுது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு இன்றைக்கி இனிமையாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பய உணர்வு உங்களை வந்து ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஆர்வம் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே விரைவாக செஞ்சு முடிக்கிற ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு உங்களோட திட்டமிட்ட செயல்பாடும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டமிடுறதும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும். பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. குடும்பத்தில் கூட பிறந்தவங்களும் சரி, பெற்றோரும் சரி, உங்களோட திட்டங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் லாபம் குறையாமல் இருக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது. பார்ட்னர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பசங்களால் உங்களுக்கு ஒரு சில ஆதாயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு சந்தோஷமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு உங்களோட மனநிலையை நம்பிக்கையோடு கொண்டு போகிறது நல்லது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பான வேலைகளை செய்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இல்லைனா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வோ இல்லைனா ஊதிய உயர்வோ போன்ற அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரியாக இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்பாடு, அதாவது திட்டமிட்ட செயல்பாடு உங்களோட திறமைக்கும் திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி நாளை கொண்டு போக முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட கொஞ்சம் மனசில் இருக்கிற உணர்ச்சிகள், அது சில விஷயங்கள் சில நேரங்களில் அன்பும் பாசமாக இருக்கலாம். அது சில நேரங்களில் சின்ன சின்னதாக கோபத்தையும் இருக்க மாதிரி இருக்குது. கலவையான உணர்வுகள் வெளிப்படுத்துகிறனால முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா உறவை நல்லா வளர்க்க முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. சந்தோஷமாக தான் இருக்கும். செலவு கம்மியாக தான் இருக்குது. சேமிப்புக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. சிறந்த ஆற்றலும் உற்சாகமும் இருக்கும். ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே வெற்றியில் முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் உங்களோட தெளிவான மனநிலையும் உறுதியான தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட இன்றைக்கி நல்லாவே இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு வெற்றியும் பலனையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் லாபம் நல்லாவே இருக்குது. சந்தோஷமான திருப்தியான மனநிலையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும். பசங்களோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே பெருமைப்படுற மாதிரி தான் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும். ஆனாலும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு பெறத்துக்கு அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அது மூலிமா உங்களோட பணியில் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தையும் சீரியஸாக எமோஷ்னலாக எடுக்காமல் கூட இருக்கிறவங்கள கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா சாதகமான பலன் அமையும். இல்லைனா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நீங்கள் உங்களோட அன்பையும் பாசத்தையும் உங்களோட புரிதலையும் வெளிப்படுத்துகிறனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யுன்யமும் மகிழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் இந்த நாள் இனிமையாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. சேமிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். எந்த குறைபாடும் கிடையாது. ஆக மொத்தம் சிம்மராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது. சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது. சந்தோஷமாக இந்த நாளை குடும்பத்தோட வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசு தெளிவாக வச்சுக்க ஆன்மீக செயலில் ஈடுபடுத்தி கொள்வது நல்லது. அது மகிழ்ச்சியும் தரும், முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் 1க்கு 2 முறை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ வழிபாடு தேவைப்படுது. உங்களோட காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கும். அதை சமாளிக்கவும் அதை தைரியமாக தகர்த்தெறிஞ்சு வெளியில் முன்னுக்கு வர்றதுக்கும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. மனசை பதற விடாமல் சில விஷயங்களை செய்கிறதும் நல்லதாக இருக்கும். உறவினர்கள் வருகை சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணி சுமை அதிகமாக தான் இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இல்லைனா கொஞ்சம் கவன சிதறல் ஏற்படாமல் இல்லைனா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பேருக்குள்ளேயும் எதையோ ஒரு பிரிவு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை தவிர்க்கிறது நல்லது. பழைய குடும்ப பிரச்சனையெல்லாம் நீங்கள் தொணக்கூட கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்து பேசுகிறது நல்லது. அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. நிறுத்தி நிதானமாக நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஒவ்வாமை மாதிரி இருக்குது. இல்லைனா ஒரு சிலருக்கு சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது.
சிகிச்சை தேவைப்பட்டால் எடுத்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்தா மாதிரி இருக்குது, சாதகமும் இருக்குது, கொஞ்சம் கவனமும் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி மனசில் எதையோ இழந்தா மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. உங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் நேர்மையாக நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தியானம் செஞ்சிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களை நீங்கள் தெய்வ வழிபாடு உங்களோட சரியான பாதைக்கு அழைத்து செல்கிற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்களோட ஆதரவு இன்றைக்கி இருக்காது. யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட செயல்கள் காரியங்கள் எல்லாமே தன்னிச்சையாகவே நீங்கள் செய்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய வாய்ப்பு இருக்குது. பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. புதிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பளு அதிகமாக இருக்குது. முடிக்க வேண்டிய பணியில் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்காது. அவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வேலை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் யாரையும் எதிர்பார்க்காதீங்க, இல்லைன்னா அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கவனமாக பழக வேண்டியதாக இருக்கும். பேசும்போது சின்ன சின்ன வார்த்தையில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது, இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்குது. பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. கையிருப்பு குறையிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து இன்றைக்கி பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காது வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் பரிசோதனை பண்ணிக்கிட்டு சிகிச்சை எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு குழப்பமான ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி மன வருத்தம் தவிர்த்து மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சமநிலையான ஒரு நாளாக தான் இருக்கும். நீங்கள் நினச்சதை அடையிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே போதும், நல்லதாக இருக்கும். உங்களோட காரியங்கள் செயல்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட இலக்குகளும் லட்சியங்களும் இன்றைக்கி ஈஸியாக இருக்கிறது நல்லது. பெருசாக எதுவும் சிந்திக்க வேண்டாம். இன்றைக்கி நாளை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது முயற்சி செய்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு அப்புறம் சின்னதாக முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா லாபம் குறையாமல் போகும். உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் சேர வாய்ப்பு இருக்குது. பெரியவர்கள் நண்பர்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாகவோ, அதாவது ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பணிகள் பாராட்டு பெறக்கூடியதாகவும் இருக்குது. சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களோட வேலைகளில் இருக்குது. திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு அது வாய்ப்பாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மகிழ்ச்சியான எண்ணங்களை பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிச்சுக்கிட்டு அதிக அளவு நேரம் துணைக்கூடையும் குடும்பத்தோடையும் ஸ்பெண்ட் பண்ணுறது மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு நாளாக கொண்டு போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. கையில் வர பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா செலவுகள் பண்ணாமல் கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்களோட ஆற்றலும் ஆரோக்கியமும் இன்றைக்கி நல்ல ஒரு தெளிவான நாளாக தான் இருக்குது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு தெளிவான ஆற்றலான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி நாள் உங்களுக்கு அபாரமான நாளாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் சாதுரியமாக விரைவாக வேகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைகிறனால சந்தோஷமும் இன்றைக்கி உங்களுக்கு ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட கம்யூனிகேஷனால் நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கிறதோ, இல்லைனா உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு அந்யுன்யத்தை ஏற்படுத்துறதுக்கோ இன்றைக்கி நாள் உதவியாக இருக்கும்.
பிடிச்சவங்களோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கும் உறுதியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கே நல்லா இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கிடைக்கிற வெற்றிகள் உங்களுக்கே சாதகமாக அமையும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வியாபாரத்துலேயும் லாபம் அதிகமாகிறதுக்கு இன்றைக்கி அதிக வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக திறம்பட செய்கிறதுக்கு திட்டமிட்ட செயல்பாடு அவசியமாக இருக்குது. முடிஞ்சால் கால அட்டவணை போட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது. தேவையில்லாத அடுத்தவங்கள நம்ப வேண்டாம். உங்களோட சுயமுயற்சி இன்றைக்கி அதிகமாக தேவை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட மாலை நேரத்தில் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது 2 பேருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. சில வார்த்தைகளை பேசி துணையை திருப்தியாக வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு சிறப்பாகவே இருக்கும். எந்தவித கட்டுப்பாடும் தேவை கிடையாது. ஜாலியாக குடும்பத்தோட துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது செலவு பண்ணுறது இன்னமும் அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்தவித குறைபாடும் கிடையாது. ஜாலியாகவே நாளை கொண்டு போகலாம். சந்தோஷமான நாளாக இன்றைக்கி அமையும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஆற்றல் தெளிவான திருப்தியான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொறுப்புகள் காரணமாக எதையோ இழந்தது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய குடும்பத்துக்காகவும் வீட்டு பசங்களுக்காகவும் துணைக்காகவும் பெற்றோருக்காகவும் செய்ய வேண்டிய செயல்கள், வீடுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் சுறுசுறுப்பாக பாசிட்டிவாக இன்றைக்கி நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட செயல்களையும் செய்ய வேண்டிய காரியங்களையும் திட்டமிடுங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்ய சாதகமான பலன் கிடைக்கும். உறவினர்கள் வருகை சுப செய்திகளையும் செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. ஆனாலும் அது கொஞ்சம் சிந்திக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. வியாபாரத்தில் லாபம் குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பெற்றோரோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நடந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். வேலையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கொஞ்சம் தரம் குறையிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் உங்களோட ஈடுபாடு. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. கோபமையோ எரிச்சலையோ துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணிசுமை அதாவது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதிக அளவில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசில் இருக்கிற அமைதி இல்லாத சூழ்நிலை காரணமாக சில அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு காலையிலேருந்து வீட்டில் தான் இருந்தாலும் ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதை தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா வெற்றி காண்றது கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செய்யக்கூடிய காரியங்களை இன்றைக்கி திட்டமிட்டு செய்யுங்க. இல்லைனா நாளைக்கு செஞ்சுக்கலான்னு ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி முழுக்க ஓய்வு எடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். மனசில் இருக்கிற பதட்டத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது. பசங்களால் பிரச்சனைகளும் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் போக முடியும். பெரியவங்களோட ஆலோசனையை இன்றைக்கி கேட்டு நடக்கிறது நல்லது. வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் அதிக பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வேலையில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட கவன சிதறல் இல்லாமல் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் இன்றைக்கி வேலைகளை செஞ்சிங்கன்னா அது முன்னேற்றத்துக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோணக்கூட உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அணுகுமுறையை கொஞ்சம் தவிர்த்துட்டு அன்பாகவும் பாசமாகவும் இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிக்கல் எதுவும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பண இழப்பு கொஞ்சம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதுக்கு உங்களோட பதட்டம் தான் காரணம். கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டையில் சின்ன சின்னதாக எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. வெந்நீர் குடிச்சிங்கன்னா பிரச்சனை குறையும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. சின்ன சின்ன உங்களோட கவன சிதறலும் கவனக்குறையுமே பதட்டமுமே இன்றைக்கி உங்களோட நாளுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. யோசித்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி. இன்றைக்கி நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் துடிப்போடவும் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்களில் செயல்களில் எல்லாத்துலேயும் வெற்றிக்கான முயற்சிகளை செய்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கிட்ட இருக்கிற திடமான சிந்தனையும் செயல்களும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வெற்றிக்கான முயற்சிக்கு வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. உறவினர்கள் வருகை குடும்பத்துலேயும் சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு ஏற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்க இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்துக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக வேலைகளை செய்கிறது நல்லது. எதையோ சிந்தனையில் உங்களோட வேலையில் கவனம் இல்லாமல் போனீங்கன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்ட பொறுமையாக நிதானமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தார்மீகமாக இன்றைக்கி துணைக்கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நல்ல ஒரு புரிதலும் அன்னுன்யமும் 2 பேருக்குள்ளேயும் இருக்கும். இனிமையான தருணங்களை இன்றைக்கி அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது பசங்களோட எதிர்காலத்துக்கு உதவியாக அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது. உங்களோட பணத்தை தேவையான செலவுகள் அதாவது பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. சில முதலீட்டுக்கும் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆக மொத்தம் மீனராசிக்கு ஏற்றமிக்க ஆரோக்கியமான ஒரு நாளாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நாளைக்கு முடிஞ்சால் லைவ் டெலிகாஸ்ட் போடுவோம். இல்லைனா வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணி போட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ராசியும் கவர் பண்ண முயற்சி செய்வோம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சேனலை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சி பலன், அதுக்கப்புறம் சனி பெயர்ச்சி பலன் எல்லாமே வெறும் அந்தந்த ராசிக்கோ அந்தந்த கிரகத்துக்கோ மட்டும் கிடையாது. ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டால் 9 கிரகத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கிரகம்னு எடுத்துக்கிட்டால் 12 ராசிக்கும் பார்க்கணும். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.